தாவேக்காவுக்கு உங்களை விட அதிக ஊடக வெளிச்சம் இருக்குது. ஆனா அப்படி இருக்க ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட்டம் போடும்போது பாட்டல்கள் வீசுவது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. நீங்க எப்படி இதை சமாளிப்பீங்க? இல்ல, நான் அதை ஓப்பனாவே சொல்றேன். அவங்க வந்து அவங்க அதவா அர்ஜுனாவா இருக்கட்டும், தாவேக்கால இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து எந்த கட்சியில இருந்து வந்தாங்க, அவங்களுடைய செயல்பாடு என்னன்னு ஊடகங்களா இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து அவர்களே பாட்டில் எடுத்து எரிஞ்சுட்டு அவர்களே இது பண்றாங்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட். அவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கண்டென்ட், மக்கள் இடத்துல பேச போறதுக்கான ஒரு கண்டென்ட், அவ்வளவுதான். அப்படியே தான் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு வந்த செய்தியும் அப்படிதான், இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்கிற விஷயங்களும் அப்படிதான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. உங்களுக்கு அடக்குமுறைகள் அந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய நடந்துருக்கு. ஆமா, நீங்க அதை எப்படி சமாளிப்பீங்க? ஏன் அடக்குமுறை எங்களுக்கு இப்பன்னு இல்லை, அப்பையில இருந்து வந்துட்டு தான் இருக்கு. நாங்க அங்கீகரிக்காத படாத ஒரு தலைவரா வச்சு நாங்க இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். அங்கீகராதப்பட்ட கொடியை நாங்க இந்த அளவுக்கு 8% வாக்குகளை கொண்டு இந்த இடத்துல நாங்க நிலைச்சு நின்றுட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எங்களுக்கு அடக்குமுறை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நாங்க அதை வெல்றதுக்காக தான் இருக்கோம். இது ஒரு பெரிய அபலமான கேள்வி. தமிழ்நாட்டுல தமிழர்களுக்காக எழும்புற ஒரு கட்சி அடக்குமுறை நீங்க சொல்றதே பெரிய கேள்விக்குரியதா இருக்கு. திமுக வேட்பாளருக்கும் எனக்கு தான் போட்டி, அவங்க பொதுவா சொல்லணும்னா அவங்க 2 பேருமே நண்பர்கள். முன்னாடி அவ 2 பேருமே க்ளோஸ் நண்பர்கள். மற்ற கட்சியில இருக்கும் பொழுது நண்பர்கள். வெளியில ஊடகங்கள்ல என்ன வேணுமா சொல்லிக்கலாம். பட் நடக்கிற கல நிலவரம் இதுதான். அவங்க 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டின்னு அவங்க சொல்லலாம். பட் ஆனா இங்க என்ன போட்டி, எங்களை பொறுத்த வரைக்கும் போட்டி தமிழ் தேசியம், திராவிடம், இது 2 தான் எங்களுக்கு போட்டி. வாக்குறுதி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த கவர்ச்சியான ஒரு வாக்குறுதி பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்குது. குறிப்பா சமீபத்தில் திமுக வந்து 8000 கொடுக்குறாங்க, என்ன வேணா வாங்கிக்கலாம். அப்புறம் 2500, 2000 இலவச பேருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்த மாதிரி எந்த ஒரு வாக்குறுதியும் இல்லாம எப்படி மக்கள் நாங்க கவர்ச்சி, கலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்ல. மக்களுக்கு அடிப்படை தேவையான வாக்குறுதிகளை கொடுக்கும். அதை புரிதலான மக்கள் இருக்காங்க. அதை புரிந்துக்கிட்டு தான் போன தடவை 8% வாக்குகள் அளிச்சு நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஆனிச்சு. அதே மாதிரி இந்த தடவை அப்படிதான். நாங்க அடிப்படையான மக்கள் தேவை என்ன, தண்ணி, அதாவது நீங்க 2000, 2500 கொடுத்துட்டு இருக்கிற விலைவாசிகள் எல்லாத்தையும் ஏத்திடுவீங்க. ஏத்திட்டு அந்த ஒரு நாள் செலவுக்கு கூட 2000, 2500 எங்களுக்கு பத்தாது மக்களுக்கு. புரியுதுங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தா அனைத்து மக்களுக்குமே சரி மாதம் 10,000 அவங்க ஏர்ன் பண்ற மாதிரியான அவங்களோட தற்சாப்பு பொருளாதாரத்தை நாங்க மேம்படுத்துவோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்க விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். இப்போ தற்சாப்பு பொருளாதாரம்னா இப்ப விவசாயத்தை நாமளே பண்ணி கொள்முதல் பண்ணும் பொழுது விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். மருத்துவம் நாங்க இலவசமா கொடுக்குறோம். மக்கள் அடிப்படை தேவை எதுக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னா கல்வி, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் மருத்துவத்துக்காக தான் இன்னைக்கு அநேக காசை கொண்டு போய் கொட்டுறாங்க. ஏன்னா உணவு சரியில்லை, காத்து நஞ்சா இருக்கு, தண்ணி சுத்தம் இல்லை. இதனால வந்து நிறைய பாக்டீரியாஸா வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் அந்த காசெல்லாம் செலவு பண்றாங்க. அப்படிங்கும் பொழுது நாங்க அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு சுகாதாரமா நம்பர் 1 குவாலிட்டியில இலவசமா கொடுக்குறோம். சுகாதாரமான கல்வி, மருத்துவம், தண்ணி எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கும் பொழுது நாங்க மாசம் 10,000 கொடுக்கறது கூட அந்த மக்கள் சேவிங்ஸ்க்காக தான் வச்சுப்பாங்களே தவிர அதுக்கு அவங்களுக்கு பெருசா செலவுகள் இருக்காது. அதை தான் நாங்க தெரியப்படுத்துறோம். மக்கள் சந்திப்பெல்லாம் நடத்தினீங்க, நிறைய இடத்துக்கு போய் வந்திருக்கீங்க. இங்க வந்து பிரதான பிரச்சனையா எதை நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி எப்படி தீர்க்கணும்? ஏன் இங்க பிரதான பிரச்சனையா ஆல்ரெடி நிறைய இருக்கு. இங்க மழை தண்ணி வந்துச்சுன்னா நிறைய வீடுகளுக்குள்ள போகுது. அதற்கான வாய்க்கால்களை நாங்க கட்டி அமைச்சு கொடுப்போம். முக்கியமா மது ஒழிப்பதான் இங்க நாங்க மெயினா எடுப்போம். நிறைய இளைஞர்கள் நிறைய பாதிப்படைறாங்க. இளைஞர்களுக்கான நிறைய இளைஞருடைய புத்திய மேம்பாடுபடுத்துற மாதிரியான விளையாட்டு திட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம் தான் நாங்க தெரியப்படுத்துவோம்.